குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் தற்காலிக நிவாரணமாக லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கும் பணி அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என கூறியுள்ள சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்கள் அனைத்து துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுகள் நடத்தி வருவதாகவும், ஆய்வுகள் நிறைவடைந்த பின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே இங்க ஏற்கனவே இருந்த பைப்பு லைன் எல்லாம் பாதிக்கப்பட்டு குடி தண்ணீர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனாலே உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசி என்ன செய்யணும்னு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் டெம்பரரியா இன்னைக்கு இருந்து தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் அரசு சார்பாக செய்யப்பட்டுள்ளது. டெம்பரரி தண்ணி கொடுத்துட்டு இப்போ பேரல பழைய பைப்பு உடஞ்சிருச்சுல, அதை புதுப்பிக்கும் பணியில அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்ல இருந்து நிதி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு காலையிலே வேலை துவங்கப்பட்டுச்சு. இப்போ காலையில ஜேசிபி எல்லாம் வச்சு அங்கதான் வேலையும் துவங்கப்பட்டுச்சு. மீண்டும் அதை பெர்மனண்டா அவங்களுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கான வேலையை செய்யறதுக்காக இப்ப காலையில அந்த வேலையை அங்க துவங்கி வைத்து விட்டு அதுல இருந்து மீண்டும் நிரந்தரமாக தண்ணீர் உங்களுக்கு டெய்லி வரணுன்றதுக்காக அந்த வேலையும் துவங்கி வச்சுட்டாச்சு. காலையில துவங்கி வச்சாச்சு. வெகு விரைவில் நிரந்தரமாக தண்ணி கொண்டு வரப்படும். அதுவரை டெம்பரரியா நம்ம லாரியில இருந்து எல்லா குடியிருப்பு இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் சப்ளை பண்றதுக்கான வேலையை இது பண்ணிருக்கோம். 10 நாட்களா அதுக்கு எல்லாரும் நாங்கள்லாம் பொறுப்பேற்று 12 நாள் ஆயிடுச்சு. மற்ற அமைச்சர்கள் பொறுப்பேற்று 1 வாரம் தான் ஆயிருக்கு. எல்லாரும் அந்தந்த துறைகள்ல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஏன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லா துறையிலையும் என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி எல்லா துறைகளிலும் மிக மோசமான சூழ்நிலை இருக்கு. இதை முற்றிலும் அந்தந்த அமைச்சர்கள் முதல்வருடைய உத்தரவின் பேர்ல ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன செய்யணுன்றதை ஆராய்ந்து அடுத்து வர காலங்களில் செயல்படுத்துவார்கள்.